நம்ம நாராயண பிராந்தர் உன் வரத்தை வச்சு நான் என்ன செய்ய அப்படின்னார்ல. காளி சொன்னாள், உன்னுடைய இந்த தோற்றம் பார்க்கிற பொழுது எனக்கு முதலிலே தெரியவில்லை, ஆனால் இப்போ தெரியுது நீங்கள் சித்த புருஷர்னு. சரி, அப்போ ஏதாவது ஒன்று கேளுங்க உங்களுக்காக அப்படின்ன பொழுது இந்த காலில் பாருங்க, அவருக்கு ஒரு பெரிய யானைக்கால் நோய் இருந்திருக்குங்க நாராயண பிராந்தருக்கு. இப்போ காளி சொன்னா, இந்த காலில் நோய் இருக்கே, இதை பற்றி கூட நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு. அப்போ சித்தர் சொன்னார், ஆமாம் இல்லை, இந்த காலில் நோய் இருக்குல்ல, ஆமாம், ஆமாம், சரி நீ ஒன்று பண்ணு, இந்த காலில் இருக்கிற நோயை அந்த காலுக்கு மாற்றி விட. என்னங்க கேள்வி இதெல்லாம்? அம்மா தாயே இதை தீத்து விடுமான்னு தானே கேட்போம். இந்த காலிலேருந்து அந்த காலுக்கு மாற்றி விட, இது என்ன டிரான்ஸ்ஃபர் ஆர்டரா? என்ன செக்ரட்டரியேட்டில் அப்ளிகேஷன் போட்டு மாற்றுறதுக்கு? காளி சொன்னா, நோயை தீத்து விடுன்னு கேட்காம அதை மாற்றி விடுன்னு கேட்குறியே, இது என்னையா அது அர்த்தம் அப்படின்னு. நான் வேணா தீத்து விட்டுறட்டுமா அப்படின்னு. அது அப்போ பிராந்தர் சொன்னார், ஏன் தீத்து விடணும்னு சொல்கிற? இது உன்னுடைய முற்பிறவில நீ ஒரு துறவியை எட்டி உதச்சிட்ட, அதில் வந்த கர்மாவில் வந்தது தான் உனக்கு இந்த யானைக்கால் நோய், அதனால் அதை நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற. பரவாயில்ல, என்னையை நீ தரிசிச்சதுனால அதுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன், ஸ்பெஷல் கோட்டான்னு ஒன்று போடுவோம் பாருங்க, ஸ்பெஷல் பர்மிஷனில் உன் கர்மாவை தீத்து உன் நோயை நான் தீத்து விட்டுறவா அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் வேண்டாம்மா தாயே, அதெல்லாம் வேண்டாம், பாவம் செஞ்சேன் அதுக்கு தண்டனை வந்திருக்குல்ல, இதை இந்த பிறவியிலேயே நான் அனுபவிச்சு தீத்துடுறேன். நீ வந்து ஸ்பெஷல் பர்மிஷன்ல சொச்சம் இருக்கிற காலத்துல இந்த நோயை நான் அனுபவிக்காம போயிட்டேன்னா, இதுக்கு இந்த கர்மா ஒன்று கூட சேர்ந்துக்கிட்டு அடுத்து ஒரு தடவை பிறந்து அதை நான் அனுபவிக்கிற மாதிரி இந்த காலில் இல்லாம இந்த காலில் வந்து சேரும். எனக்கு வேண்டாம் தாயே, உன் வரம் நீயே வச்சுக்கன்ட்டார். காளிக்கு உள்ளம் குளிர்ந்ததுங்க. ஒரே விஷயம் தாங்க, தெய்வத்தை குளிர்விக்கிறதுனா ஒன்னே ஒன்று, நம்ம அபிஷேகம் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம், ஆராதனை பண்ணுறோம், எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் நம்முடைய வழிபாட்டுக்கு தான். மனமாற உலகக்ஷேமத்துக்காக யார் நினைக்கிறார்களோ அவங்கள மீது இறைவனுக்கு ஒரு நாளும் கோபம் வரவே வராது, அது காளியாக இருந்தாலும். அப்பத்தான் நாராயண பிராந்தர் கேட்டார், ஒரு வரம் கேட்குறாரு. சரிம்மா, நீ இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் அப்படின்னு. என்ன கேட்க போகிறீங்க கேளுங்கன்ன உடனே அப்போ சொன்னார், இந்த சுடுகாட்டில் நடுராத்திரியில் வந்து நீ வாட்டுக்கு உன்னோட இப்படி ஒரு பெரிய இப்படி இந்த ருத்ரமான உருவத்தை வச்சு நடமாடிக்கிட்டே போறீல்ல, ஏதோ நானாக இருக்கிறதுனால அதை பார்த்து பயப்படாமல் இருந்துட்டேன். இதே ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தா உன்னை பார்த்த உடனே அவன் உயிரை விட்டுருவான்ல. ஒரே ஒரு அனுகிரகம் பண்ணேன், என்ன, இந்த எளிய மக்களை உன் உருவத்தை காமிச்சு பயமுறுத்தாம கொஞ்சம் சூக்ஷ்ம வடிவத்தில் இந்த உலகத்தில் உலாவினா அந்த மக்கள் அதுக பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகுங்கள்ல. உலக மக்களுக்காக வரம் கேட்கிறாருங்க. தவறு செஞ்சவனுக்கு நீ உன்னுடைய உருவத்தை காட்டு, என்ன மாதிரி உன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு உன்னுடைய உருவத்தை காட்டு. ஆனால் எளிய மக்கள் இருக்கான் பாரு, அன்றாடம் அவனுடைய பிழப்பு தேடி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறான், இந்த இருட்டு நேரத்தில் நடுசாமத்தில் பயணம் பண்ணுறான்ல, அவனுக்கு நீ சூக்ஷ்மமாக இருந்து காவல் காத்தன்னா அவன் தைரியமாக போவான்லம்மா, அந்த அனுகிரகத்தை நீ கொடுமா அப்படின்னு கேட்குறார். காளி அதற்கு மனம் இறங்குகிறாள். பெருமக்களே, இன்னைக்கும் நம்ம கிராமங்களில் ஆழமான நம்பிக்கை உண்டு. கருத்த இடத்திலெல்லாம் காளி இருக்கிறாள், அந்த காளி நமக்கு காவலாக இருக்கிறாள். பாரதி சொல்லுவார் இல்லையா, நிறுத்து வண்டி என்றே தம் கள்ளர் நெருங்கி கேட்கையிலே எங்கள் கருத்த மாரியின் பேர் சொன்னால் காலனும் மஞ்சுமடா. அப்படி அந்த இருட்ட நேரத்திலையும் நமக்கு காவலாக பின்னே வருகிறாள் என்றால் அந்த அனுகிரகத்தை செய்யக்கூடிய வரத்தை பெற்றுத்தந்தவர் நாராயண பிராந்தர். அப்போ சிவமந்திரத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு காலம் கட்டுப்படும். காலத்தை ஆளக்கூடிய அந்த தெய்வம் உக்கிரமாக இருந்தாலும் அந்த தெய்வமும் வந்து அனுகிரகம் செய்யும். எந்த தெய்வமும் நிகிரகமூர்த்தின்னு கிடையாதுங்க தனியா. நான் இப்ப சொல்றேன், நம்ம ஊர் எல்லையில வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஐயனாரு, கருப்பண்ணசாமி, முனீஸ்வரர் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது, சிறு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. அது கிடையாது.
மனிதர்களுக்குள்ளேயே சின்னவன் பெரியவன் பேதம் இல்லைன்னா தெய்வத்துக்குள்ள எங்க வந்துச்சு பேதம்? அது சிறு தெய்வம், இங்க இருக்கிறது பெருந்தெய்வம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்தந்த தெய்வத்துக்கு தெரியும் அதனுடைய எல்லை என்னன்னு. நீங்க ஒரு கிராமத்துல ஒரு பெரிய கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிவன் திருக்கோவில் திருவிழா ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முதல்ல உத்தரவு எங்க வாங்குவாங்க? ஊர் காவல் தெய்வத்துக்கிட்ட வாங்குவாங்க. அது ஐயனாரா இருப்பாரு, முனீஸ்வரரா இருப்பாரு, கருப்பரா இருப்பாரு, இருக்கு இல்லையா? பல இடங்கள்ல பெண் தெய்வங்கள் காவல் தெய்வங்களா இருக்கும். அது பேச்சியா இருக்கும், சடச்சியா இருக்கும், எந்த தெய்வமா வேணாலும் இருக்கலாம். அந்த தெய்வமே எந்த தெய்வம் எது, நீங்க அது சிவன் கோவிலா இருக்கலாம், பெருமாள் கோவிலா இருக்கலாம், அம்பாள் கோவிலா இருக்கலாம், பிள்ளையார் கோவிலா, முருகன் கோவிலா இருக்கலாம். அந்த தெய்வமே இந்த தெய்வத்துக்கு பூஜை போடாம நீங்க திருவிழாவை ஆரம்பிச்சா ஒத்துக்காது. மனிதர்களுக்குள்ளேயே வேறுபாடு இல்லைன்னா தெய்வத்துக்குள்ள ஏது வேறுபாடு? சிறு தெய்வம் பெருந்தெய்வம் இந்த சொல்லாடலே எனக்கு பிடிக்காதுங்க, நான் ஒத்துக்கிறதே கிடையாது. தெய்வங்கள் தெய்வங்கள் தான். யாரெல்லாம் உலகச்சேமத்திற்காக தன்னை தியாகம் செய்கிறார்களோ, ஆகுதி செய்கிறார்களோ எல்லாரும் தெய்வங்கள். நம்ம குலதெய்வத்தினுடைய வரலாறு என்ன? 100 தலைமுறைக்கு முன்னாடி நம்மளுடைய இனக்குழு வாழ்வதற்காக தன்னை ஆகுதியாக்கி இருப்பான். அவனைத்தானே நம்ம தெய்வமாக கொண்டாடுறோம், கும்பிடுறோம். இப்ப சமீபத்தில் படிச்சிருப்ப செய்தியில பார்த்திருப்பீங்க நீங்க, ஆஸ்திரேலியாவில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. இந்த துப்பாக்கி சூடு ஒருத்தன் வந்தான், அவனை வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, அவன் ஒரு இழிப்பிறப்பு, படப்படன்னு எல்லாரையும் சுடுறதுக்காக வந்தான். ஆனா ஒரு மனிதன் எங்கிருந்தோ பக்கத்துல ஒரு கடை வச்சிருக்கிற ஆளு வேகமா போய் துணிச்சலோட அந்த துப்பாக்கி வச்சிருக்கிறவனை மடக்கி பிடிச்சு, தான் உடம்புல பல தோட்டாக்கள் பாயுது, அந்த வலியோடு சேர்த்து அந்த சுட்டவனை மடக்கி பிடிச்சு பல உயிரை காப்பாத்திருக்கிறாரு இல்லையா? அவர் எந்த தேசமா இருக்கணும்? சிரியா தேசத்தை சேர்ந்தவர்னு பின்னாடி வருது செய்தி. நீங்க அவருக்கு அப்படியே வந்து இப்ப டொனேஷன் குவியுதுங்க, டாலரா வந்து குவியுதுங்க. ஆஸ்பத்திரியில படுத்திருக்காரு. ஆஸ்திரேலியாவினுடைய அதிபர் வந்து பார்க்கிறாரு. என்ன பெரிய அவரு என்ன, அதுக்கு முந்தி யாருக்கு தெரியும் அவரை? அந்த ஒரு நொடிக்கு முன்னாடி உயிரை துச்சம் என மதிச்சு அங்க சுடப்பட்டு காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, இறந்துகிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இவருடைய உறவுக்காரங்களா? இவருக்கு தெரிஞ்சவங்களா? இவருக்கு குடுக்கல் வாங்கல் வச்சவங்களா? எதுவும் இல்லை. இல்ல, ஏதோ ஒரு உயிர் பாதிக்கப்படுகிறது என்பதை பார்த்து பொறுக்க முடியாமல் தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் முன்னாடி வர்றான் பாருங்க, அவன் தெய்வம்ங்க. காசு பணம்லாம் அவங்களுக்கு பெருசு இல்லை, அவருக்கு கோடி கணக்கில் வந்து குவியுது. ஒரு பெரிய முதலாளி வந்து, ஒரு உயர் அதிகாரி வந்து அவருக்கு பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய செக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவரு வாங்கி அதை பார்த்துட்டு கேட்ட கேள்விதான் எனக்கு மனசை உருக்கிச்சு. என்ன தெரியுமா? இவ்வளோ ரூபாய்க்கு நான் தகுதியானவனா? இருக்கு, செய்தியில் இருக்கு. இவ்வளோ ரூபாய்க்கு நான் தகுதியானவனா? இவ்வளோ ரூபா கொண்டு வந்து கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த கொடுத்தவர் சொல்லியிருக்காரு, இவ்வளவுக்கு இல்லை, உலகம் முழுவதிலும் இருந்து உங்களுடைய நலனுக்காக, உங்கள் உடல்நிலை சிகிச்சைக்காக எத்தனையோ பேர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு டாலருக்கும் நீங்கள் முழு தகுதியானவர், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறார். இந்த அன்புக்கும் தியாகத்திற்கும் எல்லை கிடையாது, பிறப்பு கிடையாது, மொழி கிடையாது, காலம் கிடையாதுங்க. யார் ஒருவன் இதை செய்கிறானோ அவன் இறைவனுக்கு சமமாக ஒப்பாக போற்றப்படுவான்.